ஜிப்மர் புதுச்சேரியுடைய குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பேட்டர்ன் வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் இயருடைய பேட்டர்ன் வந்து இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்துக்கான பேட்டர்ன் வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நர்சிங் ஆஃபீஸராக இருக்கட்டும், அது எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இப்போ போடலை. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், இந்த பணியிடம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் சப்ஜெக்ட், அவங்களுடைய ஓன் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, என்ன மேஜரோ அதில் வந்து 70% வந்து சிபிடியில் கேட்பாங்க சப்ஜெக்ட்டு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், ஜிகே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் மேக்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து 30% வந்து கேட்பாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா 100 கொஷின் இருக்கக்கூடிய எம்சிக்யூ. ஒரு கொஷின் கரெக்டாக ஆகுது அப்படின்ற மாதிரி தான் 4 மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு கொஷின் தப்பாகுது அப்படின்ற மாதிரி தான் 1 மதிப்பெண் வந்து மைனஸ் பண்ணுவாங்க இன்கரெக்டாக இருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு. உங்களுக்கு டைம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? டைமிங்கு, மார்க்கிங் அலாட்மெண்ட்டு இது எல்லாம் வந்து காமன் தான். ஸ்டெனோகிராஃபருக்கும் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25%, நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் 25%, ஜென்ரல் இங்கிலீஷில் 25%, கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து 25% இருக்கும். ஏன்னா வந்து அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட், அதாவது கோர் சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது. இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து தெரியும். இது வந்து மினிமம் 12ஆம் வகுப்புக்கு முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாபு. இந்த இதுக்கு வந்து நீங்கள் பேங்கிங் இல்லைனா வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. டைமிங் பார்த்திங்கன்னா சேம் தான். 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 400 மதிப்பெண். சரிங்களா? ஓகே. ஒன்லி ரிட்டன் எக்ஸாம் மட்டும் இருக்கக்கூடிய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக இருக்கட்டும், எக்ஸ்ரே டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஃபார்மசிஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான், எந்த விதமான ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்டு நர்சிங் ஆஃபீஸருக்கெலாம் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். ஸ்கில் அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? 4லேருந்து 8 ஸ்டேஷன்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனோ அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதில் இருக்க எவால்வேட் பண்ணி உங்களுடைய ஸ்கில் பேஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேஸ் ஸ்டடியை வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடியை வந்து கேஸ் ஷீட்டை பார்த்து நீங்கள் வந்து அதற்கு என்னென்ன மெடிகேஷன்ஸ்லாம் கொடுப்பீங்க, என்னென்ன டூல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து நர்சிங் ஆஃபீஸருக்கு. மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 8 ஸ்டேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து அதை பொறுத்து வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து டிக்டேஷன் வந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து 80 வேர்ட் பர் மினிட் அப்படின்ற ஸ்பீடில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் 50 நிமிஷத்துக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் பண்ணணும். ஹிந்தியாக இருந்தால் 65 நிமிஷம் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் தான், ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ராப்பராக வந்து செலக்ட் ஆனால் போதுமானது. அடுத்தது ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெட்டர் இல்லைனா பேராகிராஃப் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க பார்ட் ஏல. அது வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்ட் பர் மினிட்டில் டைப் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் டேபிள் டேட்டா பேஸ் வந்து எம்எஸ் எக்ஸலில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து குவாலிஃபைங் நேச்சரில் இருக்கும். போத் ஸ்கில் டெஸ்ட்டு ஏ பி ரெண்டுத்துலேயும் வந்து குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து நாட் குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கே நாட் எலிஜிபிள். ஈவன் வந்து நீங்கள் டாப் மார்க் எடுத்திருக்கீங்கனாலும். சரிங்களா? அதாவது மெரிட்டில் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து குவாலிஃபை ஆகணும். இது என்ன குவாலிஃபைங் நேச்சர். சரிங்களா? பேசிக்காக இருக்கக்கூடிய அதாவது இந்த டைப்பிங் ஸ்கில்லும் சரி, டேட்டா பேஸ் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறதும் சரி, நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இது தான். இதில் வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ சர்டிஃபிகேட்டோ தேவையில்லை. சரிங்களா? இதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஒன்ஸ் டைப்பிங் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
ஸ்கில் டெஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 50% எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி 50% வந்து மார்க்கு எடுக்கணும். யூஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து சிபிடியில் 50% எடுத்தால் தான் எலிஜிபிள். யூஆர் இடபிள்யூஎஸில் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 45% எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 40% எடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான செலெக்ஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி வந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்றது, எந்த பேட்டர்னில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வந்து படிக்கலாம். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து குரூப் பி குரூப் சி போஸ்ட் ஜிப்மரில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இல்லை அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.